அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த மனித சமுதாயம் பின்பற்றி நேர்வழி பெற்று மறுமையில் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவே நமக்காகவே இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆனை அல்லாஹ் வேதமாக இறக்கி கொடுத்துருக்கான். அந்த வேதத்தில் பல விளக்கங்களையும் பல ரகசியங்களையும் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் சீக்ரெட்ஸ் ஃப்ரம் குர்ஆன் அப்படிங்கிற தலைப்பில் நாம் குர்ஆனில் கூறப்பட்ட விலங்கினத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்க போகிறோம். அந்த அடிப்படையில் இதில் நாம் பார்க்குற முதல் விலங்கு ஒட்டகம். இந்த ஒட்டகத்தின் படைப்பை பற்றி இறைவன் சொல்லும்போது 88வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத், ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, அது எவ்வாறு படைக்கப்பட்டது அப்படின்னு சிந்திக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்குறான். ஒட்டகத்தின் படைப்பே வித்தியாசமான ஒரு சிறப்புமிகு அம்சங்களை கொண்டதாக இறைவன் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக சொல்லும்போது ஒட்டகத்தை பார்க்கலையான்னு கேட்டுட்டு வானத்தை அவங்க பார்க்கலையா, அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கு, மலைகளை அவங்க பார்க்கலையா, அது எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளது, பூமியை பார்க்கலையா, அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயத்தையுமே சேர்த்து இறைவன் சொல்கிறான். ஏன் இது எல்லாத்தையும் இறைவன் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, அன்றைய கால அரபு வழக்கப்படி அவங்களுடைய பெரும்பான்மையான பொருளாதாரத்துக்கும் சரி, அவங்களுடைய பயண தூரம் ட்ராவலுக்காகவும் சரி இந்த ஒட்டகத்தை தான் பயன்படுத்தினாங்க. காலையில் விழித்த உடனேயே அவங்களுடைய ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு அதுக்கு புற்பூண்டுகளை இந்த பூமியில் முளைச்சிருக்கிறத சாப்பிட்றதுக்கும், மலை பகுதிகளில் அதனை மேய விடுறதுக்கும், வானம் பார்த்த பூமியாக அவங்க மலையை எதிர்பார்த்தவர்களாகவும் தான் அவங்களுடைய பொழுது போணுச்சு. அதனால தான் இந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக இறைவன் சொல்லி இவைகளெல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அந்த அரபு மக்களுக்கு இறைவன் பேசுகிறான். இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் இது தாவரத்தை உண்டுக்கிட்டு பாலூட்டக்கூடிய விலங்கினமாக இருக்குது. இன்னும் இது இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் பயண தூரங்களை ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் மக்கள் மத்தியில் பரவலாக யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது குறைஞ்சது 30 அல்லது 50 வருஷம் வரைக்குமே வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. இது பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்ட பூமியில் பாலைவனத்தில் 50 டிகிரி செல்சியஸில் கூட தண்ணீர் தாகம் ஏற்படாமல் அதனுடைய தண்ணீரை சேமித்து வச்சுக்கக்கூடிய பண்பு கொண்டதாக இருக்குது. அதைப்போல் பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மண்ணில் ஈஸியாக நடக்கக்கூடியதாகவும் அதனுடைய கண்ணில் அந்த தூசி துகள்கள் படாதவாறு அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி அதை ஸ்பெஷலான ஒரு படைப்பாகவும் ஆக்கி வச்சுருக்கான். அதே சமயத்தில் அதனுடைய உடல்லேருந்து வேர்வை வெளியாகாத காரணத்தினால தண்ணீரை தனக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பல நாட்களுக்கு பிறகு அது தண்ணீரை பார்த்தாலும் 1000 லிட்டர் வரைக்கும் அதை உடனடியாக குடித்து தன்னுடைய வெயிட்டில் ஒரு பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த ஒட்டகத்துக்கு இருக்குது. பொதுவாகவே சாதாரண வெயிலை விட பாலைவன வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய அந்த ஸ்கின்னும் அவ்வாறாக படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தன்னுடைய உடலில் 200 கிலோ கூட சுமந்து செல்லக்கூடிய, அதே சமயம் 50 கிலோமீட்டர் வரைக்கும் அது நடக்கக்கூடிய தன்மையையும் கொண்டதாக இருக்குது. ஆக இந்த அம்சங்கள் எல்லாம் ஒட்டகத்தின் சிறப்பு வாய்ந்த அம்சங்களாக சொல்லப்படுது. இது மட்டுமல்லாமல் இந்த ஒட்டகத்தை அல்லாஹ்தாலா ஒரு சமுதாயத்துக்கு சான்றாகவும் சோதனையாகவும் இறக்கியிருக்கான். அது யாருன்னு பார்த்தா, இது குறித்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 73 மற்றும் 77 ஆகிய வசனங்களில் சொல்லும்போது, சமூத் என்கிற சமுதாயத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை அனுப்பி வைத்தோம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்துக்கிட்ட போய் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதை ஒன்றையும் இணை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு சான்றாக ஒன்றை அனுப்பி வச்சிருக்கான். அதுதான் அல்லாஹ்வின் ஒட்டகம். அல்லாஹ்வின் அந்த ஒட்டகத்தை பூமியில் மேய விடுங்க, அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க. அப்படி துன்புறுத்தினீங்கன்னா அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்கள் மேலே வேதனை உண்டாக்கினோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை செஞ்சாங்க. அதே போல் நீர்நிலைகளில் நீங்கள் ஒரு நாள் தண்ணி இறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னொரு நாள் இந்த ஒட்டகத்துக்காக விட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒட்டகத்தை அல்லாஹ்தாலா ரொம்ப அற்புதமான முறையில் பாறைக்கு நடுவிலிருந்து அந்த ஒட்டகத்தை வரவழைச்சி அந்த சமுதாயத்து மக்களுக்கு சோதனையாக வச்சுருந்தான். அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும், அதுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, அதனை தானாக சுதந்திரமாக நாம் மேய விடணும்னு பல கட்டளைகள் கூறப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த சமுதாயத்து மக்களோ அதற்கு மாற்றமாக இறைவனுடைய வசனத்துக்கு நேர்மாறாக அந்த ஒட்டகத்தை துன்புறுத்தி அதனை கால்களை வெட்டி அதனை கடைசியில் கொலையும் செஞ்சிட்டாங்க. இதன் காரணமாக அந்த மக்கள்
பலவிதமான துன்பத்துக்கு ஆளாகி அல்லாஹுடைய வேதனை அவங்க மேலே இறங்குனுச்சுங்கிற வரலாற்றை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இவ்வாறாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அற்புதமாக அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகத்தை பற்றியும் இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுறான். ஆகவே இந்த ஒட்டகம் அல்லாஹுடைய படைப்புகளில் சிறப்பு வாய்ந்த பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்களில் வேறு ஒரு விலங்கினத்தின் ரகசியத்தோடு அந்த வரலாற்றோடு உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.